அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 31/3/2025 மார்ச் மாதம் 31ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி 17ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல். குறள் 434. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அச்சம் தரும் பகை. தெளிவுரை. குற்றமே ஒருவனுக்கு அழிவை ஏற்படுத்தும் பகையாகும். எனவே குற்றம் செய்யாமல் நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது, கன்னியில் கேது, கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி விளிம்பில் இருக்கிறது, சூரியன் ராகு, அதோடு கூட சுக்கிரன் மற்றும் புதன் வக்கரமாக இருக்கின்றது. மொத்தத்தில் அத்தனை கிரகங்களும் மீனத்தில், சந்திரன் மேசத்தில் இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றன. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். இன்று இடமாற்றங்கள் கூட ஏற்படும். அது ஒருவேளை குடியிருப்பு அல்லது வேலை செய்யும் இடம் இப்படியாக இருக்கும். பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு சென்று வருவீர்கள். என்று பெண் தொழில்கள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் என்று கவனம் வேண்டும். பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை பார்த்த உங்களுக்கு இன்றும் கூட அப்படித்தான், யாரைத்தான் நம்புவது என்ற குழப்பம் உண்டாகும். என்று காதலின் வழியாக சிக்கலை எதிர்கொள்ள நேரும். சந்திக்காமல் இருப்பதுவே சிறப்பு. குடும்பத்தை மீறிய திருமணம், அம்மா அப்பா இருவருக்குமே அவமானம். இப்படித்தான் இருக்கிறது இன்றைய கோச்சாரம். அம்மா வழி உறவுகளுடன் கருத்து மோதல் இருந்தாலும் திடீரென அவர்கள் உதவி கிடைக்கும். இன்று உங்களுக்கு குடும்ப உறவில் சிக்கல் உண்டாகும், கவனம் வேண்டும். முந்திரி கொட்டை போல அனைவரையும் நம்பி ஆர்வத்தில் முதலீடு உதவிகள் செய்து பணம் மற்றும் நிம்மதியை இழக்க நேரும். இன்று நீங்கள் சித்தர் சமாதி, நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள். உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு இப்படியாக இன்றைய பொழுது கழியும். பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது. பங்கு தொழில் செய்வதனை தவிர்க்க வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் யாரும் சொல்லும் முன்பே ஓடிப்போய் அந்த வேலையை செய்யக்கூடியவர்தான் நீங்கள். வேலை செய்யும் இடத்தில் அப்படி இருந்தும் எவ்வளவு உழைத்தாலும் சம்பளம் என்னமோ குறைவுதான். வேலையை விட்டுவிட்டு தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். என்று பொதுப்பணி என்றால் ஓடிப்போய் செய்யும் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இன்று தொழில் மற்றும் பணி விஷயத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து அவமானங்கள் நிகழ்வது போல தோன்றும். பூர்வீக சொத்துக்கள் வழியாக இன்று பிரச்சனை உண்டு. சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை சிறிது காலங்கள் தள்ளி வைப்பது நல்லது. அயல்நாட்டு பயணம் மற்றும் நிதி தொடர்பான வழியிலும் நல்ல வருமானம் இருக்கும். என்று சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அது பெரியவர்கள் உட்பட பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வரும். இன்று நடக்கும் திருமணங்கள் பெரும்பாலும் சமூக கட்டுப்பாட்டை மீறியதாக இருக்கும். குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் உங்களின் கர்வம்தான் காரணமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை, தொடர் தும்மல், எலும்பு வளைதலால் வரும் சுவாச கோளாறு, கெட்ட கனவு, இளநரை இப்படியாக ஏற்படும். இன்று முனீஸ்வரன் கோயில், மண் குவியல், குப்பைமேடு, பழைய கட்டிடம், டயர் கடைகள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று இளங்கோ, பதி, மரகதம், நளினி, முரளி, துளசி, ஜமீலா, வருண், துரை, வசந்த், மதன், ஈஸ்வரி, நிர்மலா, சாமி, சஞ்சய் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் தக்காளி, இஞ்சி, நெல்லிக்காய் ஊறுகாய், கோதுமை உணவுகள், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, வெள்ளை, மஞ்சள், ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.